பீஷ்மர், குழந்தாய், பரத குலத்தில் பிறந்த நீ குலத்தினுடைய தர்மத்தின்படி நடந்து கொள்ளுகிறாய். நான் மகிழ்ச்சி அடைந்தேன். யுத்தம் செய், ஜெயம் பெறுவாய். எனக்கு சுதந்திரமில்லை, பராதீனமாக இருக்கிறேன். நான் கௌரவர்கள் பக்கம் யுத்தம் புரிய கட்டுப்பட்டவனாக இருக்கிறேன். ஆனாலும் உனக்கு தோல்வி இல்லை என்றார். இவ்வாறு அனுமதியும் ஆசியும் பெற்ற யுதிஷ்டிரன் ஆச்சாரியரான துரோணரிடம் சென்று அவரையும் வலம் செய்து பணிந்தான். துரோணரும் தர்மபுத்திரனை ஆசீர்வதித்தார். பொருளானது எவனுக்கும் அடிமைப்படாது. மனிதனோ பொருளுக்கு அடிமைப்பட்டவன் ஆகிறான். நான் கௌரவர்களுக்கு கட்டுப்பட்டு போனேன். அவர்கள் பக்கம் யுத்தம் செய்வேன். ஆயினும் உனக்கு ஜெயம் நிச்சயம் என்றார். இவ்வாறே கிருபரிடமும் மாமன் சல்லியனிடமும் போய் தர்மபுத்திரன் ஆசி பெற்று திரும்பினான். போர் துவங்கிற்று. முதலில் வீரர்களுக்குள் துவந்த யுத்தங்கள் நடந்தன. அதாவது சமமான ஆயுதங்களுடன் ஒருவரை ஒருவர் தேடி எடுத்து சண்டை செய்தார்கள். பார்த்தனை பீஷ்மர் எதிர்த்தார். சாத்யகி கிருதவர்மாவை எதிர்த்தான். அபிமன்யு பிருகத்பலனை எதிர்த்தான். துரியோதனன் பீமனை எதிர்த்தான். யுதிஷ்டிரன் சல்லியனை எதிர்த்தான். திருஷ்டத்யும்னன் துரோணரை எதிர்த்து இருவருக்கும் பெரும் யுத்தம் நடந்தது. இவ்வாறு அநேக வீரர்கள் யுத்தம் தர்மப்படி துவந்த யுத்தம் நடத்தினார்கள். இவ்வாறு சம வீரர்களுக்குள் நடந்த ஆயிரக்கணக்கான துவந்த யுத்தங்களைத் தவிர சங்குல யுத்தமும் நடைபெற்றது. யார் யாருடன் என்பதில்லாமல் ஒரே குழப்பமாக போர் நடப்பதற்கு சங்குல யுத்தம் என்று பெயர். மிகவும் கோரமாக நடந்த அந்த சங்குல யுத்தங்களில் இரு தரப்பிலும் எண்ணற்ற பேர்கள் பைத்தியம் பிடித்தவர்களைப் போல போர் புரிந்து இறந்தார்கள். இரத்தம் சதையுமாக மண்ணும் கலந்த சேற்றில் படையாட்களும் சாரதிகளும் யானைகளும் குதிரைகளும் கொன்று வீழ்த்தப்பட்டு தேர்களை செலுத்த இட நெருக்கடி உண்டாயிற்று. தற்கால யுத்தங்களில் துவந்த யுத்தம் என்பது இல்லை. எல்லாம் சங்குலமாகவே நடைபெறுகிறது. பீஷ்மர் தலைமையில் கௌரவ வீரர்கள் 10 நாட்கள் யுத்தம் நடத்தினார்கள். பீஷ்மர் வீழ்ந்த பின் துரோணர் தலைமை வகித்தார். துரோணரும் இருந்த பின் கர்ணன் கௌரவ சேனைக்கு தலைவனானான். 17ஆம் நாள் யுத்தத்தில் கர்ணன் இறந்தான். அதன்பின் சல்லியன் தலைமை வகித்து கௌரவ சேனையை நடத்தினான். பாரத யுத்தம் 18 நாள் நடந்தது. யுத்தத்தின் பிற்பகுதியில் அநேக கோரமான அதர்ம முறைகள் கையாளப்பட்டன. தர்மம் ஒரே நாளில் திடீரென்று கெடுவதில்லை. அவ்வப்போது சங்கடமான நிலைமைகள் நேரிட்டு தர்மத்திற்கு சோதனை உண்டாகிறது. பெரியோர்களும் தவறி இழைத்து விடுகிறார்கள். பிறகு அதை பார்த்து மற்றவர்களும் அதர்மத்தில் இறங்கி விடுகிறார்கள். அவ்வாறே அறம் ஒழிந்து மரம் ஓங்கும் காலம் உலகத்தை ஆட்கொள்கிறது. நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.